ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 23ல் ஆஃப்லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஆஃப்லோட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பென்சில் இல்லைனா பெனில் இந்த மாதிரி ஒரு கொடி மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ஆஃப்லோட் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். ஆஃப்லோட் ஸ்டிச் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளார் போட்டு கொடி டிசைன்லாம் போடுறீங்க, ப்ளவுஸில் வந்து நல்லா கிராண்டான டிசைன் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆஃப்லோட் ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் கொடி மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த கர்வில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செயின் ஸ்டிச், நார்மல் செயின் ஸ்டிச் வந்து போட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரில அப்படின்னா கிளாஸ் ஃபஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருப்பேன் எப்படி போடுறது அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்துட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு நீங்கள் நல்லா இப்போ கவனிங்க. இப்போ அந்த கர்வுக்கு உள்ளார அந்த ஒரு கர்வ் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளார அதாவது அந்த செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு உள் சைடாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு மறுபடியும் அதை பேக்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக்கு, மறுபடியும் அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு லாக்கு. இப்போ நான் போடுறத பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ மறுபடியும் அதை மேலே எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து குத்தி ஒரு லாக் போடணும். நான் போடுறத நல்லா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குட்டி லாக்கு. ஃப்ளாட் லோட் போடுற மாதிரியே தான் இது வந்து கொஞ்சம் நல்லா சன்னமாக வரும். இப்போ மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக்கு. நம்ம எந்த அளவுக்கு அந்த வளைவு போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சையும் வளைச்சி நம்ம போடணும். இப்போ மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் அதை மேலே இழுத்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம பெண்ட் பண்ணணும். அந்த கொடி வந்து வளைஞ்சு தான் இருக்குது இல்லைங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீளமாக இழுத்து மறுபடியும் கீழே குத்தி மேலே வந்து ஒரு நாட் போட்டு மறுபடியும் கீழே மறுபடியும் நீளமாக இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் மேலே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. கொஞ்சம் நீளமாக அந்த வளைவு வர இடத்துல மட்டும் நூலை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி நம்ம கீழே இழுத்துட்டு போயிட்டு ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் மேலே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் கீழே வளைஞ்ச மாதிரி தானே வருது, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நீளமாக வந்து நூலை இழுத்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இப்போ பாருங்கள், மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் இது கீழே வளைஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் நூலை வந்து நான் த்ரெட்டை வந்து நல்லா கீழே இழுத்துக்கிறேன். கீழே இழுத்து மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் கீழே இழுத்துட்டு வரணும். ஏன்னா இப்போ பாருங்கள், நான் ஏன் இவ்வளோ நீளம் கீழே இழுத்துட்டு வரேன்னா நல்லா வளைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுல நம்ம சின்னதாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே த்ரெட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஆஃப்லோட் ஸ்டிச் கிடைக்காது. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம த்ரெட்டையும் பெருசு பண்ணி ஸ்டிச்சை வந்து போடணும். இப்போ மேலே ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே குத்தி ஒரு குட்டி லாக்கு. இப்போ மறுபடியும் மேலே ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ இந்த வளைவு வர இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் நீளமாக த்ரெட்டை இழுத்து போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் எப்படி பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன். நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் இதை அப்படியே மேலே இழுத்துட்டு போகணும். இப்போ மேலே ரொம்ப இழுக்க தேவையில்ல, ஏன்னா அந்த கொடி வளைவு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்பலாம் இழுக்க தேவையில்ல. இப்போ எனக்கு வந்து த்ரெட்டு தீர்ந்து போச்சு. அந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். தீர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த நாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு முடிஞ்சிருச்சுங்களா, இப்போ மறுபடியும் நான் நாட் போட்டுட்டு எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துலேருந்து கீழே நூலை வச்சு மேலே குத்தி எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழேருந்து எப்பயும் போலயே தான் ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரியே தான் மறுபடியும் கீழே ஒரு நாட்டு, மறுபடியும் மேலே போயிட்டு மேலே ஒரு நாட்டு. இப்போ நம்மளுக்கு வளைவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. அதனால் நம்ம அந்த நீளத்தையும் நூலை நம்ம இழுத்தோம் இல்லைங்களா, அந்த நீளத்தையும் நம்ம சின்னது பண்ணிக்கணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? நம்ம வந்து வளைவு வரும்போது த்ரெட்டை வந்து நீளம் பண்ணி நம்ம நாட் போடணும், அதாவது அந்த ஸ்டிச் போடணும். இப்போ நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது, அந்த வளைவு நம்மளுக்கு வரல, அதனால் நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கோம் குட்டி குட்டியாக.
சின்ன சின்னதா நம்ம ஸ்டார்ட்டிங்கில் என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டிச்சை தான் நம்ம இப்போ இதில் போடுறோம். நம்மளுக்கு அந்த வளைவு வரும்போது தான் நம்மளுக்கு நீளமாக நம்மளுக்கு த்ரெட்டு தேவைப்படும். அதனால நீளமாக இழுத்து நம்ம லாக் போடுறோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சையும் வந்து சின்னது பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் சின்னது பண்ணி போடுறேன். இப்போ எனக்கு கொஞ்சமாக தான் லைன் இருக்குது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அந்த இடத்துல கர்வ் இல்லை. அதனால் நான் அப்படியே வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் ஹாஃப் லோட் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சில்க் த்ரெட்டில் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு தடவை பென்லேயும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தென் இப்போ பாருங்கள் ஒரு கொடி மாதிரி போட்டாச்சு. இப்போ உள்ளார இருந்து நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? இந்த பென்லேயே தான் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ மேலே மறுபடியும் கீழே மேலே மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு, மேலே ஒரு லாக், கீழே ஒரு லாக். இப்படியே தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை வந்து வளைச்சி நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து அந்த இடத்துல வளைவு வந்திருக்கா, அதனால் நீளமாக இழுக்கிறேன் பாருங்கள். அந்த பென்னோட அந்த இது தெரியும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இப்போ அந்த வளைவு வர இடத்துல நான் நீளமாக பண்ணேன். இப்போ வந்து எனக்கு வளைவு வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் அப்படியே நார்மலாக இப்படி இழுத்து நாட்டு, அப்புறம் இந்த பக்கம் நாட்டு, இந்த பக்கம் நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட்டு, அந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா என்னன்னு தெரில. நான் இன்னொன்றுமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தெளிவாக இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. கேட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. உங்களுக்கு நம்ம ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொன்றுமே நான் பென்னில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொடி போட்டாச்சா, உள்ளார வந்து ஒரு லாக்கு, ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக்கு. இதே மாதிரி தான் எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வளைவு வருதா, அதனால் நான் பாருங்கள் நீளமாக இழுக்கிறேன். நீளமாக இழுத்து தான் ஸ்டிச் போடணும். நான் உங்களுக்கு பென்னில் வந்து சும்மா போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வளைவு கம்மி ஆயிடுச்சு. அதனால் சின்ன சின்னதாக வந்து ஸ்டிச் வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா கேட்டு என்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டரில் எனக்கு டிசைன் இருக்கணும். கண்டிப்பாக 15 சென்டிமீட்டரில் டிசைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஷேப் கொடுக்குறேன். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ஷேப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொடி டிசைன் கொடுக்குறேன். அதை வந்து செகண்டாக பண்ணணும். தேர்டு வந்து 15 சென்டிமீட்டரில் டிசைன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எனக்கு பெருசாக வேணும். 15 சென்டிமீட்டரில் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொடி டிசைன் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த ஷேப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் டிசைனுக்கு போகாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டிசைன் வந்து உங்களால் போட முடியாது. அதனால தான் வந்து நான் ஷேப்ஸ் போடுங்க, டிசைன் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா டவுட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. எப்போ வேணாலும் கிளாஸ் டைமிங்கில் எனக்கு டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. தேங்க்யூ.